ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனா? கிளாஸ் போட்டுமே உங்களுக்கு பிளராகவோ இல்லை ஷேடோவாகவோ தெரியுதா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். மேபி உங்களுக்கு சுருண்ட பவர் இருக்கலாம். இந்த சுருண்ட பவர் அப்படின்னா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலிண்டர் பவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் லைட் ரேஸ் ஃபோக்கஸ் ஆகி அது நம்மளோட ரெட்டினால போயிட்டு விழும். ஸோ இப்படி நம்மளோட கண்ணுக்குள்ளே இந்த லைட் ரேஸ் ஃபோக்கஸ் ஆகி ரெட்டினால கரெக்டாக விழும்போது நம்மளோட விஷன் கிளியராக தெரியும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த லைட்ஸ் வெளியிலேருந்து நம்ம கண்ணுக்குள்ளே போகும்போது ஒரு பாயிண்ட்டாக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கன்வர்ஜ் ஆகி ஒரு பாயிண்ட்டாக ஃபோக்கஸ் ஆகாமல் ஸ்கேட்டர் ஆகி அங்கங்கே லைட் ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ அப்போ நம்மளுக்கு சிலிண்டர் பவர் இருக்குது அப்படின்னா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இதனால் அவங்களுக்கு கிளாரிட்டி விஷனில் கம்மியாக இருக்கும், ஷேடோஸ் நிறையா இருக்கும். இதை நம்மளுக்கு என்ன ரீசன்னால் இந்த சிலிண்டர் பவர் ஒருத்தருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேரியஸ் ரீசன்ஸ்னால வரலாம். குறிப்பிட்டு இதனால தான் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கார்னியாவோட சேஞ்சஸ்னால வரலாம், லென்ஸோட சேஞ்சஸ்னால வரலாம், நம்மளோட ஆக்சியல் லென்த்தில் வர சேஞ்சஸ்னால கூட வரலாம். ஸோ வேரியஸ் ரீசன்ஸ்னால இந்த சிலிண்டர் பவர் ஒருத்தருக்கு வரலாம். இப்போ இந்த சிலிண்டர் பவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். 0.5 ஸ்பியர் -1 சிலிண்டர் 180 ஆக்சஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ இது ரைட் ஐயோட கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நம்ம எடுத்துருக்கோன்னு வச்சுக்கலாம். ஸோ 0.5ன்னு இருக்கு இல்லையா, இந்த 0.5ன்றது ஸ்பியரை குறிக்குது, ஸ்பியர் பவரை குறிக்குது. அதே மாதிரி -1ன்றது சிலிண்டர் பவரை குறிக்குது. அண்ட் 180 ஆக்சஸ். இந்த -1ன்றது 180 ஆக்சஸில் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக அதை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிலிண்டர் பவர் லென்ஸை ஒரு பொசிஷனில் ஒரு ஆக்சஸில் நம்ம வைக்கிறோன்னா அந்த ஆக்சஸில் நம்மளுக்கு கிளாரிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை நோட் பண்ணுறக்கு தான் நம்ம 0 to 180ல் நம்ம ஆக்சஸஸ் இருக்கும். ஸோ 90 ஆக்சஸ் இருக்கலாம், 180 ஆக்சஸ் இருக்கலாம், 60 ஆக்சஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆக்சஸஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா -0.5 ஸ்பியர் அண்ட் -1 சிலிண்டர் 180 ஆக்சஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏன் ஸ்பியர் பவரே நம்ம கொடுக்கலாமே, ஏன் ஸ்பியர் பவர் கொடுக்காம சிலிண்டர் பவர்னு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலிண்டர் பவர் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஷேடோஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷேடோஸை ரெடியூஸ் பண்ணி ஷார்ப்னஸ் கொடுக்கும். அண்டு எந்த இடத்துலலாம் மைல்டு பிளர்னஸ் இருக்கும் அந்த பிளர்னஸ் கம்மி பண்ணி உங்களோட விஷனில் கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்பியர் பவர் யூஸ் பண்ணியுமே உங்களுக்கு மைல்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, லைக் மைல்டு பிளர்னஸ் இருக்குது அப்படின்னா, அந்த சிலிண்டர் பவர் வச்சா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும், அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அந்த ஷார்ப்னஸ் அண்ட் கிளாரிட்டிக்காக தான் நம்ம சிலிண்டர் பவர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சிலிண்டர் பவரை பற்றி சில கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போமா? இஸ் சிலிண்டர் பவர் பெர்மனன்ட்? இந்த சிலிண்டர் பவர் பெர்மனன்ட் தானா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இது பெர்மனன்ட் ஒன்று தான். பட் ஸ்டில் இது நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு 0.75 இல்லை 0.5 சிலிண்டர் போடுறீங்கன்னா மேபி ஒரு 6 months ஒரு 1 yearல உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகவும் சான்சஸ் இருக்குது, இல்லை அந்த பவர் அப்படியே மெயின்டைன் ஆகவும் சான்சஸ் இருக்குது. டஸ் இட் இன்க்ரீஸ் யுவர் ஹெட்டேக்? சிலிண்டர் பவர் நம்மளுக்கு தலைவலியே உண்டாக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. மேபி சிலிண்டர் பவர் நீங்கள் கிளாஸ் போடாமல் இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வரும், அந்த ஸ்ட்ரெயின்னால ஹெட்டேக் இருக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போது சிலிண்டர் பவர் இருக்குது, கிளாஸ் போடுறீங்க, பட் ராங் ப்ரிஸ்கிரிப்ஷனில் கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா, இல்லைன்னா ராங் ஆக்சஸில் கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த சிலிண்டர் பவரை ஃபுல்லுமே க்யூர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒன்று கிடையாது. நம்மளால் இந்த சிலிண்டர் பவரை கரெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதுக்காக நம்ம இதை ஃபுல்லுமே சரி பண்ண முடியாது. கிளாஸஸ் அண்ட் காண்டாக்ட் லென்சஸ் வழியாக நம்ம இந்த சிலிண்டர் பவரை கரெக்ட் பண்ணி ஷார்ட் விஷன் கொண்டு வர முடியும். பட் நம்ம அந்த கிளாஸஸோ காண்டாக்ட் லென்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நம்மளால் கிளாரிட்டியாக விஷனை கொண்டு வர முடியாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு சிலிண்டர் பவர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.